இனிப்பு துளசி செடியிலிருந்து எடுக்கக்கூடியது தான் சப்ஜா விதைகள். ஆரோக்கிய நன்மைக்குள்ள வருவோம். ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் சத்துல 15%, மெக்னீசியம் சத்துல 10%, எலும்புகளோட தசைகளோட உறுதிக்கும் உறுதுணையா இருக்கக்கூடியது 7 கிராம் நார்ச்சத்து கிடைக்குது. ஜீரண மண்டலத்துக்கு தேவையான ப்ரீபயோட்டிக் இதுல உள்ளது. எடை குறைப்பு முயற்சி செய்யறவங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட். சப்ஜா விதைகளுக்கு சர்க்கரை அளவுகளை குறைக்கக்கூடிய தன்மையும் உண்டு. கெட்ட கொழுப்புகள் அளவு குறையுது. டெசர்ட்டு, சூப்பு, சாஸு அதுல சப்ஜா விதைகள் இல்லாம இருக்காது. ஜெல்லி, யோகர்ட், மயனீஸ் எல்லாத்துலயுமே சப்ஜா விதைகள் சேர்ப்பு யூஸ் பண்ணப்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், புற்றுநோய்களை குறைக்கக்கூடிய விஷயம். ஃபலூடாலலாம் அந்த ஐஸ்கிரீமோட சேர்க்கப்படுது இந்த சப்ஜா விதைகள். இந்த ஒமேகா 3 கொழுப்புகள் தான் நம்மளுக்கு சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, இதய நோய் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் இந்த சப்ஜா விதைகள் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது.